அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும் போது, அப்ப அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதான காரியம் என்ன? தேவனை குறித்து தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்த பின்புதான் நம்ம என்ன பண்றோம்? அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம். ஆனா பவுல் அழகாக எழுதுகிறான் என்ன? தேவனை எனக்கு தெரியாது, நான் அறியவில்லை என்று ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் சொல்ல முடியாது. எப்படின்னு சொன்னா பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. தேவனை குறித்து என்ன சொல்லுதா? அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் யார் என்பதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரா? தம்முடைய ஜனங்களுக்கு தான் தேவன் என்பதை எப்படியாக வெளிப்படுத்தினார் என்பதை வேதாகமம் அழகாக சொல்லுகிறது. இது ஒரு தீர்க்கதரிசி வெளிப்படுத்தவில்லை, அல்லது மற்ற ஒரு போதகனோ அல்லது மற்ற ஊழியமோ அப்படிப்பட்டவர்கள் வெளிப்படுத்தினார்கள் என்று எழுதப்படவில்லை. இது யார் எழுதினது என்று பார்க்கும்போது, யார் சொன்னார்கள் என்று பார்க்கும்போது, தேவனே தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. அடுத்த வசனம் பாருங்க, எப்படி வெளிப்படுத்தினார் சொன்னா, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கவையினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. உங்களுக்கு புரியபடி சொல்ல எப்படின்னு சொன்னா பாருங்க, காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமையை எப்படி நான் பார்க்கிறோம் என்று சொல்லும் போது, இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதான எல்லாவற்றையும் பார்க்கிறதான வேளையில இது யாரால படைக்கப்பட்டது என்று பார்க்கும் போது அவர் சொல்றார், தன்னுடைய நித்திய வல்லமையினாலே நீ பார்க்கிற இந்த உலகத்துல பார்க்கிற எல்லாவற்றையும் படைச்சது யாருன்னு சொன்னா நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதத்தான் அவர் சொல்றார், நீ பார்க்கிறத எல்லாம் நீ என்ன? நான் உண்டாக்கினது. அப்படி இனி என்ன இல்லை உனக்கு? போக்கு சொல்ல உனக்கு என்ன இல்லை? இடம் இல்லை. நான் தேவனை அறியல அப்படின்னு சொல்றதுக்கு நீ பொய் சொல்லுவதற்கோ சாக்கு போக்கு சொல்லுவதற்கோ இடம் இல்லை என்பதை அவன் அழகாக எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க, என்ன வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் யார் என்பதை அவர் செய்கைகளின் மூலமாக வெளிப்படுத்தி நமக்கு முன்பதாக காண்பிக்கிறார். ஒரு மரம், செடி, கொடி, மற்ற ஓடுறது, ஓடி வர்றது, ஒடியாடுறது, பறக்கிறது எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே யாரால உண்டாக்கப்பட்டதுன்னா அவருடைய நித்திய வல்லமை, காணப்படாத அந்த நித்திய வல்லமையினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த பின்பும் கூட நான் தேவனை எனக்கு தெரியாது, தேவனை நான் அறியலன்னு சொன்னா நீ யாருன்னு சொன்ன வேதம் சொல்லுகிறது, நீ பொய்யன். ஹல்லேலூயா. நீ பொய் சொல்றன்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லுது. அப்ப பாருங்க, தேவன் படைத்ததான அந்த படைப்புகளை பார்த்த பின்பு கூட நீ தேவனை நீ மகிமைப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் நான் தேவனை அறிந்தேன் என்று சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. நீங்க எல்லாம் தேவனை அறிந்ததுனாலதான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு சந்தேகமா இருக்குது, நான் அறிந்தேனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. அப்ப தேவனை நான் அறிந்து இருக்கிறேன். எல்லா படைப்புகளையும் பார்க்கிறதான வேளையில இவர்தான் தேவன் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு எனக்குள்ள காரியங்களை நான் நீக்கி இப்போது நான் எப்படி இருக்கிற தேவனுக்கு முன்பதாக அவரை அறிகிற அறிவுள்ளவனாக நான் தேவ சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஒருவேளை நான் தேவனை அறியலன்னு சொன்னா நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன். அதற்கு மாறாக வேற வெளியில தான் நான் இருந்திருப்பேன்.
ஆனா மனுஷனை குறித்து இங்கே ஓசியா தீர்க்க தரிசனம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரை குறித்து சொல்றார்? வெளியில் இருக்கிறதான ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவராலே அழைப்பை பெற்றதான, ஆண்டவராலே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்ததான, கொண்டு வந்ததான அந்த ஜனங்களை குறித்து சொல்றார். என் ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? அறிவு இல்லாமையினாலே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சந்தானமாகி கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் அது எதுக்கு? ஏன் இப்படிப்பட்டதான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்படி தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தின பின்பு அவர் சொல்றார் என்னவா, அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவர்கள் தேவனை அறிந்தார்கள். எல்லாருக்கும் தேவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எகிப்திலிருந்து புறப்படும் போது தேவனுடைய வல்லமையை பார்த்தாங்க, தேவனுடைய அதிசயத்தை பார்த்தாங்க. அப்படிப்பட்ட செயலை முன்னே பார்த்ததே கிடையாது. ஆனாலும் கூட அப்படிப்பட்டதான செயல்களை பார்த்ததான அவர்கள் புறப்பட்டு தேவனுடைய வார்த்தையின்படி புறப்பட்டு வந்தார்கள். அவர்களை அழைக்கும் போது, மோசேயோடு கூட சொல்லும் போது, நீ பார்வோனிடத்திலே சொல்லு, அவர்கள் என் ஜனங்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்களை என்ன பண்ணணும்? அனுப்பி விடணும். ஏன்? ஏதோ ஒரு காரணத்துக்கு இல்ல. காரணம் என்ன? என்னை ஆராதிக்கும்படி. ஹல்லேலூயா. என்னை அவர்கள் மகிமைப்படுத்தும்படி, என்னை போற்றி துதிக்கும்படி, நான் செய்த எல்லா கிரியைகளையும் பார்த்து நான் தான் தேவன் என்கிறதை அறிந்து என்னை மகிமைப்படுத்த வேண்டும், என்னை ஆராதிக்க வேண்டும். அதற்காக அவர்களை அனுப்பிவிடு என்று சொல்லி, நீ போய் சொல்லு என்று மோசேயோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக அழைத்து கொண்டு வந்ததான அந்த ஜனங்கள் செய்ததான காரியத்தை தான் ரோமன் அழகாக எழுதுகிறார். என்ன? அவர்கள் தேவனை அறிந்தோம், தேவனுடைய வல்லமையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டாங்க. இப்படிப்பட்ட காரியங்களை அறிந்தும் கூட வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிந்தோம், அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் என்ன பண்ணலாம்? மகிமைப்படுத்தல, ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்கள். இது மாறி மாறி வரும்போது எதெல்லாம் கெட்டு போகுது பாருங்க. என்னவா? உணர்வு இல்லாத அவருடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? இருள் அடைந்து போனது. ஒரு வெளிச்சத்தை பார்த்தாங்க. எகிப்து முழுவதும் இருள் அடைந்து போய் இருந்ததான சூழ்நிலையில அவர்கள் வீட்டிலே ஒரு வெளிச்சம். இதெல்லாம் தேவனாலே நித்திய வல்லமை காணப்படாத ஒன்றை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி இதையெல்லாம் காட்டின பின்பு கூட அவர்கள் என்ன பண்ணாங்க? உணர்வு இல்லாதவர்களாகவும் இருள் அடைந்தவர்களாகவும் மாறி போயிட்டாங்களாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கிறதான வேலையில தேவனுடைய மகிமையை பார்த்தாங்க, வல்லமையை பார்த்தாங்க. இது எல்லாவற்றையும் பார்த்ததான அந்த ஜனங்கள் செய்ததான காரியம் என்னன்னு பார்க்கும்போது 23ஆம் வசனம் பாருங்க. அழிவு இல்லாத தேவனுடைய மகிமையை, தேவனுடைய மகிமை எப்பொழுதும் அழிந்து போவது கிடையாது. அது நித்தியமாய் காணப்படக்கூடிய வல்லமை, மகிமை அது. ஹல்லேலூயா. ஆனா இங்க பார்க்கிற வேதத்துல என்ன? அவர்கள் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள என்னவா மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக தேவனுடைய மகிமையை இவர்கள் மாற்றினார்கள் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்ப என்ன? அதை செய்வதற்கு முன்பதாக முதல் வசனம் சொல்லுது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லி எப்படி ஆயிட்டாங்களா? பைத்தியக்காரர் ஆயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? முதலாவது தேவனை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்க மறந்து போன பின்பு இவைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறதை இங்கே தெளிவாக யார் எழுதுறோம்? பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். இப்ப பார்க்கிற என்ன? இப்படியாக அவர்கள் தேவனுடைய மகிமையை தம்முடைய ஞானி என்று நினைத்து பைத்தியக்காரத்தனமாக எப்படியாக மாற்றினார்கள்.
அதனாலதான் அவங்களுக்கு என்ன இல்லை, அறிவு இருந்தது, அறிகிற அறிவு. நாளடைவிலே அவருடைய செயல்பாடுகள் மாறும் போது அவங்களை குறித்து தான் ஓசியா சொல்றான், அறிவு இல்லாமையினால இப்ப எப்படி ஆயிட்டாங்க, அவங்க சங்காரமாகி கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி விக்கிரகம் இருந்துதான். வேதாகமத்தில் முத விக்கிரகம் எந்த இடத்துல காட்டுறாங்க, நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க வந்துதான் என்ன பண்ணாங்க, முதலாவது அந்த கன்றுக்குட்டியை செய்தாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்கினாங்க. ஆனா அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். கட்டளைகள் கொடுப்பதற்கு முன்பதாகவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய மகிமையை இப்படியாக ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக மாற்றி இதுதான் இனி நம்மை நடத்த போகுதுன்னு சொன்னா, இவ்வளவு கரிசனையுள்ள ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம், ஆண்டவர் சொன்னார் என்ன, லோத்தை பார்த்து சொன்னார், உன் ஜீவன் தப்பும்படி நீ எங்க போகணும், சம பூமியிலே நீ நில்லாதபடிக்கு நீ மலைக்கு ஓடிப்போ. ஏன் தேவன் ஒரு இடத்தை ஒரு மனுஷனுக்கு ஆயத்தப்படுத்துகிறார், அங்கே போ என்று சொல்லும் போது, ஒருவேளை அவன் சொன்ன அங்க வீடு இருக்குமா, அங்க எனக்கு பாதுகாப்பு இருக்குமா, அங்கே நான் போஷிக்கத்தக்கதான காரியங்கள் இருக்குமா, இதை எல்லாமே யோசிப்பான். ஆனால் இவைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு என்ன தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொல்லிட்டு, அப்ப மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னா அங்க போய் நீ காஞ்சி போயிருக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்றார், இல்ல, உனக்கு வாழ வைக்கிறதால இந்த ஆபத்தில் இருந்து நீ தப்பித்துக் கொள்ளும்படிக்குதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா மலைக்கு போன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படி மனுஷன் கீழ்ப்படியாத வேலையிலே ஆண்டவரை எதிர்த்து எனக்கு இப்படிதான் வாஞ்சை அவனுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய் அவனை அந்த இடத்துக்கு போகும்போது வந்ததான காரியம் என்ன, ஹல்லேலூயா, அறிவை இழந்து போனான். அங்க அறிவு இல்லாமல் என்ன சங்காரமாகிறதான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு தெரிந்ததான குடும்பம் ஒன்று உண்டு. இங்கதான் இருந்தாங்க ஒரு 20 வருஷம். ஹல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்ததான ஜனங்கள், பிள்ளைகள் எல்லாமே அப்படி இருந்ததான ஜனங்களை பார்க்க ஒரு சில வாரம் வரல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போனோம். ஒரு சகோதரனை கூப்பிட்டு போனோம், போய் ஜெபிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே போனோம். தப்பிட்டு உள்ள போன பிறகு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிறதான். அதுக்கு முன்ன பல முறை போய் இருக்கிறோம். பல முறை போனதான வேளையில் அந்த இடத்துல நாம் ஒரு வித்தியாசமான காரியங்களை பார்த்தோம். ஆனால் இந்த முறை போகும்போது அங்கே பார்க்கிறதான அந்த சூழ்நிலை பார்க்க கூடாத அளவிற்கு எப்படி இருந்தது, மிகவும் மோசமா இருந்தது. வேற யாரும் என் கூட வந்தது சகோதரர் செல்வநேசன் தான் போனோம். என்னுடைய உடன் ஊழியக்காரர் அழைத்துக் கொண்டு போனோம். போயிட்டு திறந்த உடனே எங்களுக்கும் எங்க 2 பேருக்கும் ஒரு ஷாக். அங்க என்ன நடந்தது, 20 வருடமாக சிறு பிள்ளையிலிருந்து ஜிப்பா போட்டுக்கிட்டு பாட்டு பாடி தேவனை மகிமைப்படுத்தி அந்நிய பாஷையில பேசி ஆண்டவர் தான் தேவன் என்று எப்படியாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்ததான குடும்பம் எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படியாக அறிவில்லாமையினாலே அவர்கள் எப்படி ஏன் போனாங்கன்னு சொல்லிட்டு நேற்று வரை நான் யோசனை பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்ப நேற்று கூட என்ன அந்த யோசனையிலே வந்ததான காரியம், இன்னொரு என்னுடைய நண்பரை குறித்து தெரியும். அந்த நண்பரை குறித்து பார்க்கும்போது சொல்லுவாங்க, என்ன சபைகளிலே ரொம்ப பரிசுத்தமான சபை என்று சொல்லி நாங்க தான் சீயோனுக்கு போவோம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறதான அந்த சபையிலே இருந்ததான அந்த சகோதரர் ஒரு குடும்பமே. ஆனா ஒருத்தர் வந்து சொன்னாரு, அவர் இப்படி மோசமான பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அவருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம். நான் நம்பல. ஏன்னா அவர் போகிற இடம், அந்த போகிற இடம் போகிற சபையை வைத்து நான் சொன்னேன் இவன் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா பார்க்கலாம் போ. எதிர்பாராத விதமாக அவரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை திடீரென்று வரும்போது பிரைஸ் லார்ட் பிரதர் சொன்னேன். அவர் வாயை திறக்க முடியல, கையை தூக்க முடியல. ஹல்லேலூயா.
என்னடா ஆச்சு? ரொம்ப கண்ட்ரோல் பண்றார். ஆனா அவர் கண்ட்ரோல் பண்ணியும் என்ன முடியல. மூக்கு வழியா என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆவி வந்துகிட்டே இருக்கு. பின்பக்கம் கை வச்சிருக்கிறார், பின்னாலேயும் புகை வந்துகிட்டே இருக்கு. இது ரெண்டையும் கவனிச்சுட்டு அன்னைக்கு அவர் சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு போயிட்டு பேச சொன்ன பிரைஸ்ல இருக்கவரு திருப்பி சொல்லவே முடியாது. என்னால சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் மாட்டிட்டு இருக்கிறேன். அதனுடைய அடையாளத்தை தான் நீங்க பாக்குறீங்களே, என்னையா எதில் நிக்கிறவன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது. போயிட்டு சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து அதே நபரை பார்க்கிற ஒரு இடத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா வேட்டி, கருப்பு வேட்டி, மேல மணி எல்லாமே போட்டு இருக்காரு. அவர் என்னை பார்த்து தொடச்சிட்டு அவர் தொடச்சிட்டு இருக்காரு. நான் வரேன். அப்ப உடனே கையை கூப்பி ஸ்தோத்திர சாமின்னு அன்றைய சூழ்நிலையில ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஆனா பிசாசு என்ன பண்றான்? நான் யோசனை பண்ணேன், ஏன் பிசாசு என்ன கிண்டல் பண்ற மாதிரி சோதர சாமி அப்படின்னு உடனே கிட்ட போயிட்டு வேற என்ன சொல்ற, நீலாம் ஒரு மனுஷனா கேட்டு வேற ஒன்றும் சொல்ல, நீலாம் ஒரு மனுஷனா ஆண்டவருடைய நாமத்தை இப்படியா தூஷிக்கிறது? அதோட நீ ஆண்டவர்கிட்ட வராமலே இருந்திருக்காங்க, பேருக்கு அந்த சர்ச்சு பேரே கெடுக்கிறதுக்கு நீ வந்து இருக்கிறேன்னு சொல்லி முகத்துல துப்படா தப்புன்னு சொல்லிட்டு பக்கத்திலே காரியம் துப்பிட்டு வந்த. இதுவரையில நான் அவரை பார்க்கல. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? அவருக்கு இருந்ததான சிறு காரியத்தை பிசாசு கவனிச்சுக்கிட்டே இருக்க, யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி ஆண்டவரை அறியாதவர்களை தேடி போறது கிடையாது. ஆண்டவரை அறிந்து யாரெல்லாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை சுற்றி சுற்றி வருகிறது. ஆண்டவர் கேட்டார், என்ன பிசாசு எங்க இருந்து வர? இந்த பூமி எங்க நானு சுற்றி தெரிந்து நான் வர. அப்ப ஆண்டவரே பாரு, நல்லா இருக்கிறவன் ஒருத்தர் மாட்டி விடுறாரு. பூமி எங்கமா சுற்றி வர, என் தாசனாகி யோக பத்தியா? நான் பார்த்தேன். பார்த்த ஆண்டவரே எப்படி இருக்கிறான்? ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் யார்? நீதிமான், சன்மார்க்கன். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற யோபுவை போல பூமியிலே ஒரு மனுஷனும் கிடையாது. யார்கிட்ட சொல்றாரு? பிசாசு கிட்ட சொல்றாரு. டேய், ஆமா ஏன் அவனை சுற்றில நீ நிலவரிக்கிறார், வேலி அடைத்து வைத்திருக்கிறார். ஏன் ஒரு வேலி அடைக்கணும்? சாட்சி அப்படிப்பட்டதான ஒரு சாட்சி. தேவனே சாட்சி கொடுக்கிறார் அவனை குறித்து. இந்த பூமியில அல்லேலூயா யோபுவை போல ஒரு மனுஷனுமே கிடையாது. முதலாவது ஒரு பிரசங்கம் கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொன்னார், அல்லேலூயா, இந்த ஆகமங்கள் முழுவதும் ஆதியாகமத்தில் எழுதினதான இந்த 5 ஆகமங்களையும் மோசே தான் எழுதினா உண்மை. ஆனால் முதலாவது வேதாகமத்திலே ஒன்றை எழுதினான்னு சொன்னார். அவர் வேற யாருமே கிடையாது. யோபுவின் புத்தகம் தான் முதலாவது எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? ஒரு பரிசுத்தவானுடைய மெசேஜில் அவர் சொன்னார், ஒருவேளை இந்த 5 ஆகமத்தில் முதலாவது ஆதி ஆகமம் வரலாம், ஆனால் முதலாவது இந்த வேதாகமத்தில் எழுதினவன் யாருன்னு சொன்னார், அவன் தான் யோபு. அதனாலதான் சொன்னார் ஆண்டவர், பூமியிலே அவனை போல ஒரு மனுஷனும் கிடையாது. அதனாலதான் அவன் சொன்னான், யார் தெரியுமா? குருடனுக்கு வழிகாட்டி, முடியாதவனுக்கு நான் எப்படியா இருந்தேன்? கோலாக இருந்தேன். அவன் சாதாரண மனுஷன் கிடையாது. ஹல்லேலூயா. தேவனை அறிந்தவன், ஒரு தீர்க்கதரிசியை போல தேவன் அவனுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுத்தபடியினால தான் சொன்னான். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு நாளிலே பூமி தூளிலே வந்து நிற்பார். என் கண்கள் காணும்
அந்நிய கண்கள் அல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவனை கனப்படுத்துகிறார். எப்படி? முதலாவது ஒரு புத்தகத்தை எழுதும்படி கிருபை செய்தது யாருக்கு சொன்னார்? யோபுவுக்கு தான். ஒருவேளை மோசே எழுதின ஆகமங்களில் முதல்ல வரலாம், இது தள்ளி பின்னால வரலாம். ஆனா முதலாவது இந்த வேதாகமத்தில் எழுதினதை யாருன்னு சொன்ன? யோபுவின் புத்தகம் தான். அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லக்கூடியதான காரியம் 2, தேவனை அறிந்து மகிமைப்படுத்தாதவருடைய நிலை எப்படியாக மாறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் தேவனை அறிந்து தேவனுடைய காரியங்களுக்குள்ளாக போகிற மனுஷனுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இங்க வேதாகமம் சொல்லுகிறதான காரியம் என்ன? 25ஆம் வசனத்தை பாருங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, அல்லேலூயா, சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவர் படைத்ததை மனுஷன் என்ன பண்ணிட்டான்? அல்லேலூயா, தொழுது கொள்ள ஆரம்பிச்சான். ஆனா படைப்புக்கு காரணமா இருந்ததான சர்வ வல்லமை உள்ள தேவனை அவன் தொழுது கொள்ளவில்லை, மறந்து விட்டான். பாருங்க, ஏன் இந்த நிலை அப்படின்னு சொன்னா வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. தேவனை அறியும் 28ஆம் வசனம், அதே ரோமர் 1:28 பாருங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு, தேவனாலே அழைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதான அவர்களுக்கு மனதில்லாத இருந்தபடியால், அவங்களுக்கு மனசு கிடையாது. தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனை உயர்த்தணும், தேவனை துதிக்கணும், அவதாமையான தேவன். ஹல்லேலூயா. இது எல்லாம் பற்றியும் பார்த்ததான அவர்களுக்கு என்ன? அவரை பற்றி கொண்டு அவரை சார்ந்து கொண்டு வாழ விருப்பம் இல்லாதபடியினாலே ஆண்டவர் பார்த்தார் என்ன? அவர்கள் என்ன நல்லது செய்யறது கிடையாது, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்கள் என்ன பண்ணிட்டாராம்? கேடான சந்தைக்கு ஒப்புக்கொடுத்தாராம். ஏற்கனவே உணர்வு இல்லை, இருளடைந்த இருதயம், எல்லாவற்றையும் பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்போ ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப தேவன் ஒப்பு கொடுத்ததான வேளையில 23 காரியங்கள் அவனுக்குள்ளே வருகிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. 1-2 கிடையாது. ஹல்லேலூயா. 23ஆம் வசனத்தில் இருந்து அடுத்த 32ஆம் வசனம், அந்த 32ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள், ஹல்லேலூயா, ஒப்பு கொடுக்கப்பட்டு இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எதற்கு பாத்திருவார்கள் என்றால் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த தீர்மானம். ஹல்லேலூயா. அதுல மாற்றமே கிடையாது. எப்போ தேவனுடைய ஜனங்கள் அறிவை பெற்றுக்கொண்டு அறிவில்லாமல் செய்கிறதான போது, ஹல்லேலூயா, அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற பாருங்க, எடுங்க. 40ஆம் அதிகாரம் இல்ல 45ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுங்க. எடுத்து டக்குன்னு வாசிங்க. ஜாதிகளில் நின்று தப்பினவர்களே கூட்டம் கூடி வாருங்கள், ஏகமாய் ஒருமித்து சேருங்கள், தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து ரட்சிக்க முடியாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாரா? நான் சொல்லல. ஹல்லேலூயா. நான் சொல்லல யாரையுமே. நீ அறிவில்லாதவன் நான் சொல்ல வரவில்லை. யார் அறிவில்லாதவங்களாம்? ரட்சிக்க மாட்டாதவைகளை தொழுது கொள்ளுகிறவன் அறிவில்லாதவன். தேவனை அறிந்தோம், தேவனை மகிமைப்படுத்தாதபடி எங்கே இருந்து வந்தார்களோ அங்கே திரும்பவும் போறவர் அவன்தான் அறிவில்லாதவர். ஹல்லேலூயா. மலைக்கு போறாங்க, இந்த மலைக்கு அந்த மலைக்கு அவங்க நிர்ணயித்ததான
அவங்க விருப்பப்பட்டதான இடத்துக்கு போறாங்க. அவர்களை குறித்து வேதாகமம் சொல்லவில்லை. அவர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய வல்லமை அறியாதவர்கள், தேவனுடைய செயலை அறியாதவர்கள். அவங்க எங்க வேணாலும் போவாங்க, எங்க வேணாலும் வருவாங்க. ஆனா தேவனை அறிந்த பின்பு, ஞானஸ்தானத்திற்குள்ளே வந்த பின்பு, அபிஷேகம் பெற்ற பின்பு கூட ஹல்லேலூயா, தேவனை மறுதலித்து விட்டு போகிறவர்களுக்குள்ளே எத்தனை காரியம் வரும் தெரியுமா? பார்க்க அழகாக எழுதப்பட்டதான இன்னொரு காரியம் என்னது? ரோமன்ல பார்க்கிற பாருங்க. அவர்கள் முதல்ல பாருங்க, சகலவித அநியாயத்தினாலோ அறிவில்லாம போறாங்க பாருங்க. தேவனுடைய ஜனங்கள் மீண்டும் அறிவில்லாமல் பழைய நிலைக்கு, பழைய விக்கிரகத்தையே அணுகி போகிறவர்களுக்கு சுபாவம் எப்படி மாறும் சொன்னா, 1-2 கிடையாது, 23 சுபாவங்கள் பாருங்க. சகலவித அநியாயம், வேசித்தனம், துரோகம், பொருளாசை, குரோதம், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், புறங்கூறுகிறவர், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவனுக்கு பகைஞர். பாருங்க, இதெல்லாம் அடுத்தது என்ன? தேவனுக்கு பகைஞர், ஹல்லேலூயா, அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய், பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய், உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய், இணங்காதவர்களுமாய், இரக்கம் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இருப்பார்கள் இல்ல, யாரெல்லாம் தேவனை அறிகிற அறிவை அடைந்த பின்பு தேவனை விட்டுவிட்டு விக்கிரகத்தை நோக்கி ஓடுகிறார்களோ அவர்கள் அறிவில்லாதவர்கள். அவர்களுக்கு தேவனாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு நடக்கிறதான காரியங்கள் எத்தனை எண்ணி பாருங்க, 23. ஹல்லேலூயா. அடுத்ததுல தான் சொல்லுது, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்க? மரணத்திற்கு பாத்திரவான்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவங்க யாரு? அறிவில்லாதவங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களை குறித்து சொல்லப்படவில்லை இங்க. மற்றவங்க வெளியில இருப்பாங்க, ஆண்டவரை தெரியாது, தேவனை அறியாதவர்கள். அவங்க அறியாதவர்கள் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனை அறிந்தவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு போகிறாங்க பாருங்க. அவங்களதான் வேதம் சொல்லுகிறது, அவங்க யாரா? அறிவு இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் அழகாக சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே என்ன பண்றாங்க? சங்காரமாகிறார்கள் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். அப்ப நாம் செய்யக்கூடியதான காரியம் என்ன? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வேதாகமம் சொல்லுகிறது, அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒரே வசனத்துல 6 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரே வசனம், ஆனால் 6 காரியங்கள். எப்படி அந்த 6 காரியங்களுக்குள்ளே உடைய வாழ்க்கை அமையுமானால், முதலாவது வாரத்திலே சொல்லப்பட்ட வண்ணமாய் வேதம் சொல்லுகிறது என்ன? உயர்ந்த மலையிலே என்னவோ உனக்கு ஹல்லேலூயா தொழுவம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். உயர்ந்த மலையிலே உனக்கு என்ன இருக்கும்? ஆசீர்வாதம் இருக்கும். உன்னை நடத்துகிற எல்லாமே உயர்வான ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். ஆனால் இன்றைக்கும் அதே காரியத்தை தேவன் வெளிப்படுத்துகிறதான காரியம் என்ன? 33ஆம் அதிகாரத்திலே பாருங்க. முதல்ல 14ஆம் வசனம் பாருங்க. சீயோனில் உள்ள பாவிகள் திகைக்கிறார்கள். அடுத்தது என்ன? மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரித்திருப்பவன் யார்? கேள்விக்குறி. இதுல போய் யார் நிற்க முடியும்? அடுத்தது பாருங்க, நம்மில் தரித்திருப்பவன் யார்? நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் காவலிப்பவன் யார் என்கிறார்கள். யாரையும் முடியாததான ஒரு காரியம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க? நினைக்கிறாங்க. இதெல்லாம் முடியாததான ஒரு காரியம் செய்ய முடியுமா?
ஜுவாலியில போயிட்டு வர முடியுமா? அதுல வாழ முடியுமா? தாமரிக்க முடியுமா? நித்திய ஜுவாலிக்குள்ள போக முடியுமா? இதெல்லாம் முடியாததான ஒரு காரியம், கேள்விக்குறி இருக்குது பாருங்க. ஆனா சொல்லப்பட்டு இருக்கிறது முடியாது. உங்களை கேட்ட முடியும் நீங்க சொல்லுவீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் முடிகிற காரியமா? என்ன போய் செங்க சூழலில் நடனா என்னால முடியுமா? முடியாதுன்னு தான் சொல்லுவீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் முடியும். எப்படி? 15ஆம் வசனம் பாருங்க. நீதியாய் நடந்து, முதல்ல ஒன்று, செம்மையானவைகளை பேசி, இரண்டாவது இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இது மூன்றாவது பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி, இது நான்காவது ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, இது எத்தனை? ஐந்தாவது. ஆறாவது பாருங்க, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை, ஹல்லேலூயா, தன் கண்களை மூடுகிறவன் எவனோ, ஹல்லேலூயா. இந்த 6 காரியங்களை ஒரு மனுஷன் செய்வானானால், இந்த 6 காரியங்களிலே ஒரு மனுஷன் நிலை நிற்கிறவனானால் அவன் என்ன பண்ண முடியும்? நித்திய ஜுவாலையிலே தாமரிக்க முடியும். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலையிலே அவனால நடக்க முடியும். எல்லா சூழ்நிலையும் என்ன பண்ண முடியும்? அவனால மேற்கொள்ள முடியும். ஏன் சொன்னா பாருங்க, இது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இந்த 6 காரியம் பாருங்க என்னவா? நீதியாய் நடந்து, நீதி குறித்து வேதாகமம் சொல்லுகிறதான காரியம். நீதியாய் நடக்கிறவனுக்கு அதே 47வது அதிகாரம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதில் அழகாக சொல்லப்பட்டதான காரியம் 32, எசையா 32 17 18 என்ற வாசிங்க. நீதியின் கிரியை, அதுவே கொடுக்கப்பட்ட நீதியின் கிரியை சமாதானமோ, நீதியின் பலன் என்றென்றைக்கும் அல்ல அமெரிக்கையும், அடுத்தது என்னவா? சுகம். அப்ப நீதியாய் நடக்கிற ஒரு மனுஷனுக்கு என்ன வேதம் வச்சிருக்குது? தேவன் எதை வைத்திருக்கிறார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ நீ அந்த நெருப்புல நடந்தினா கூட நீ எப்படி இருப்ப? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது என்ன? அந்த நெருப்புல போகும்போது சமாதானமற்றவனா போக மாட்டேன், சமாதானம் உள்ளவனா தான் போக. நெருப்புல தூக்கி போட்டாங்க தான், ஆனா அங்க என்ன சத்தம் எடுத்து? எந்த சத்தமே இல்லை. அங்க உலாவுகிறதான காரியத்தை மட்டும் தான் பார்த்தாங்க. சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ. ஹல்லேலூயா. ஆனா இங்கே சொல்லப்பட்டதான காரியம் என்ன? நீதியின் கிரியை. ஒரு மனுஷன் நீதியின்படி செய்யும் போது, நீதியின்படி நடக்கிறதான வேளையில அங்கே சொல்லப்பட்டதான காரியம், முதலாவது ஒன்று என்ன? சமாதானம். இரண்டாவது என்ன? அடுத்தது பலன் என்னன்னு பார்க்கிறதான வேளையில என்றென்றைக்கும் அல்ல, ஹல்லேலூயா, அமெரிக்கை சமாதானம். எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு விரோதமான காரியமே வராது பாருங்க. அடுத்தது பாருங்க என்ன? என் ஜனம் சமாதான தாவரங்களிலும். இங்க பாக்குறேன் அக்கினி. வேதம் சொல்லுகிறது என்னவா? அக்கினி, அதாவது பட்சிக்கிற அக்கினிக்கு முன்னால மட்டும் கிடையாது, அதிலே நித்திய ஜுவாலைக்கு முன்பதாக நம்மை தாபரிக்கிறவன் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்கே வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களில் என்ன பண்ணுவான்? குடியிருக்கும். இதெல்லாம் யாருக்கு வேதம் சொல்லுகிறது என்று பார்க்கும் போது வேதாகமம் சொல்லுகிறது என்ன? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அமையுமானால் அவனுக்கு என்னெல்லாம் இருக்குன்றத அழகா வேதாகம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்க என்ன? நீதியின் கிரியை. ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பதாக நீதிமான் நம்ம சொல்றோம். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும் போது என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஒரு நீதிமானுக்குள்ள என்ன இருக்கணும்? அவன் பொல்லாப்பை விட்டு விலக வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவன் சன்மார்க்கனாய் இருக்க வேண்டும், துன்மார்க்கனாய் அல்ல. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை கேட்கிறவனாய் இருக்க வேண்டும். நோவா நீதிமான். ஆனா நோவாவை குறித்து
வேதாகமம் சொல்லுகிறது, அவன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், நடந்து கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அவனுடைய குடும்பம் எப்படி இருந்தது? அவருடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? நல்லா யோசனை பண்ணி பார்க்கிறதான அதே நேரத்தில் நீதியாய் நடந்து செவ்வையானவர்களை பேசி, அப்படியே வார்த்தை குறித்து இங்கு வேதாகமம் சொல்லுகிறது. உன் வாயிலிருந்து என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு? கெட்ட வார்த்தை. அப்ப நல்ல வார்த்தைன்னு ஒண்ணு வந்தாலே எப்படி வரணுமா? அது மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமா இருந்தாதான் அந்த வார்த்தை கூட வரணும். இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம வாய் அப்படிலாம் இருக்கவே இருக்காது. நல்லதுன்னு சொன்னா அதுல ஒரு 10 கூட இருக்காது 100ல. மற்றது எல்லாமே வெவ்வேறு விதமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா பாரு, இடுக்கண் செய்வதால் வருகிறதான ஆதாயம், இடுக்கண் செய் மற்றவனுக்கு துன்பப்படுத்தி மற்றவனை ஏமாற்றி வருகிறதான அந்த காரியத்தை நீ என்ன செய்யணுமா? ஹல்லேலூயா, வெறுக்கணும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஆதாயத்தை நீ வெறுக்கிறவனா இருக்கும். பரிதானம், கையை நீட்டி ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னாக்கா ஹல்லேலூயா என்ன செய்வாங்க? என்ன கவனிச்சுட்டு போங்க. முதல்ல என்ன கவனிங்க. எங்க போனாலும் ஆதாயம். ஆதாயம் இல்லாத செட்டி என்ன பண்ண மாட்டானா? ஆத்துக்குள்ள இறங்க மாட்டான். ஒரு செட்டியா இருந்தா கூட அவன் ஆத்துக்குள்ள காலை வைக்கிறான்னா கூட அது ஏதாவது ஆதாயம் இருந்தா தான் காலை வைக்கணும், இல்லைன்னா வைக்க மாட்டான். அப்ப இந்த உலகத்திலே பார்க்கிற எல்லாமே ஒரு ஆதாயத்தை தேடிதான். இப்ப நீங்க மட்டும் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், நான் ஒரு ஆதாயத்தை தேடிதான் நான் இந்த இடத்துல நான் வந்திருக்கிறேன். ஆதாயத்தை தேடிதான் நான் வந்திருக்கிறேன். ஆதாயத்தை தேடிதான் இந்த இடத்துல நின்று கொண்டு உங்களோடு கூட தேவ ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன்னுடைய நடக்கை எப்படி இந்த 6 விதமான காரியங்களிலே நீ நிலைத்து நிற்கிறதான வேலை பாருங்க. என்னவா வேதம் சொல்லுகிறது? பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. எங்க உதறுவாங்க? வாங்கின உடனே. ஹல்லேலூயா. வாங்கின உடனே அக்கம் பக்கம் பார்ப்பாங்க. நம்மள யாராவது பார்க்கறாங்க? எங்கேயாவது இருந்து ஒருத்தனை பண்ணிட்டு இருப்பான். பார்க்க மாட்டான், கேமராவில் எடுத்துக்கிட்டே இருப்பான். கை என்ன பண்ணுது? அதுக்கு நீ என்ன பண்ணணுமா? உதறணுமா? தேவையில்லை, தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒரு பிரசங்கி அழகாக பேசினார். நான் எனக்காக ஹல்லேலூயா ஆண்டவர் இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ண, மனுஷர் இடத்துல போயிட்டு இதுவரையும் நான் போயிட்டு ஒரு கடன் கூட நான் நின்றதே கிடையாதுன்ற. எனக்கு கடனே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன், பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப போராடினேன். அந்த சூழ்நிலையில கூட நான் என்ன பண்ண மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் கையேந்தவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை, யாருக்கிட்டையும் நான் போய் நீங்க நின்றதே கிடையாது. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் உண்மை உள்ள தேவன். அவர் என்னை சந்திக்க வல்லமை உள்ளவர். நான் என்ன ஒருத்தனோட கையை நீட்டணும். ஆனா அவர் சொல்வார், என்ன அவருடைய சாட்சி தானா வரும். யாராகிலும் ஒருவர் என்ன பண்ணாங்களாம்? உதவி செய்து விட்டு போவாங்களாம், வேண்டான்னு சொல்ல மாட்டார். ஏன் இது சொல்லுன்னு சொன்னா, உன்னை அழைத்த தேவன் உனக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்றார், உனக்கு என்ன தேவை என்பதை உன்னை படைத்ததான ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆனா நீ என்ன செய்யணும்? அவர் ராஜ்யத்தை நீ தேடணும். ஹல்லேலூயா. பின்பு இவைகள் எல்லாம் கூட உனக்கு கொடுக்கப்படும். கூட கொடுக்கிறத நீ வேணாம்னு சொல்லிட்டு நீ கேட்கறத மட்டும் வாங்கிக்கிட்டு அதே நிலையில இருக்கணும்னு நினைச்சுதான் என்ன பண்ணிட்டு இருக்கிற? மற்றவங்க இடத்துல கையை ஏந்திக்கிட்டு இருக்கிற. ஆனால் இங்க வேதம் அடுத்த காரியம் சொல்றது பாருங்க, கைகளை உதறி ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து. அப்ப ரத்தம் சிந்துவதற்கான யோசனையை யார் சொல்லுவாங்க? யோசனை பண்ணி பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஒருத்தர் திருடன் இருக்கிறான், அந்த திருடர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா அது என்ன பண்ண? கொண்டு போயிட்டு
இந்த வார்த்தை சொல்லுகிற இடத்துல கொண்டு போய் உன்னை நிறுத்தி விடும். அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அது முன்கூட்டியே தான் சொல்ல, இந்த ஆலோசனை இருக்கக்கூடாது, இவங்க வழியில நீ நடக்க கூடாது, இந்த கூட்டத்துக்குள்ளே நீ பிரவேசிக்க கூடாது. மாறாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் நீ பிரியமாய் இருக்க வேண்டும், நீ தியானிக்கிறவனாய் இருக்க வேண்டும். உனக்கு தேவனே ஆலோசனை கொடுப்பார். அதுதான் நான் இன்றைக்கு சொல்லுகிறதா உங்களுக்கு காரியம். அடுத்த காரியம் பாருங்க, என்னவா? பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. சில இடத்துல பாத்தீங்கன்னா 3 குரங்கு உட்கார்ந்துட்டு இருக்கும். மெய்யான குரங்கு இல்ல, பொம்மை. ஒரு குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வாய மூடிட்டு இருக்கும். இன்னொரு குரங்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காதை அடைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு குரங்கு என்ன செய்துட்டு இருக்கோம்? கண்ணை மூடி. இந்த 3 இதுல இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. முதல் வசனத்துல நான் பார்க்கிறேன், செம்மையானவர்களை பேசு. அப்படி பேசலன்னா நீ வாயை மூடிக்கோ, அதான் அர்த்தம். நல்லது நீ கேளு, அப்படி இல்லைன்னா காதை மூடிக்க. நல்லவைகளை நீ பாரு, அப்படி இல்லைன்னா நீ கண்ணை மூடிக்க. இவைகளை நீ செய்வாயானால் வேதம் சொல்லுகிறது என்ன? ஆண்டவர் சொல்றார், அவன் ஹல்லேலூயா இந்த 6 காரியங்களுக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை தன்னை அர்ப்பணிக்கிற அவன் என்னவா? ஹல்லேலூயா உயர்ந்த இடத்திலே அவன் வாசம் பண்ணுவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான். ஆடு மேய்க்கிறவனாய் இருப்பான், கழுதை தேடி போனவனாய் இருப்பான். ஹல்லேலூயா ராஜாவா வந்த பிறகுதான் அவருடைய நிலைமையே மாறி போனது. ராஜாவா வந்த பிறகுதான் அவருடைய சிந்தனை மாறி போனது. இருந்தாலும் கூட ஆண்டவராலே அழைப்பை பெற்றவர்கள் அவர்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரண்கள் அவனுக்கு எப்படி இருக்குமா? உயர்ந்த அடைக்கலம். இந்த பூமியில் உனக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடையாதுமா, உயர்ந்த ஆசீர்வாதம் கிடையாது. உனக்கு ஒரு அடைக்கலம், உனக்கு ஒரு பாதுகாப்பு எதுன்னு சொன்னா காவல்துறை கிடையாது, அல்லது ஒரு ராணுவம் கிடையாது. உலகத்துக்கு ராணுவம், காவல்துறை, இப்படி அநேக துறைகள் இருக்குது. அவங்க தான் பாதுகாக்கிறாங்க, அவங்க தான் என்ன நடத்துறாங்க, அவங்களால தான் நாங்க இந்த நாடு என்ன பண்ணிட்டு இருக்குது, பத்திரமா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஹல்லேலூயா அப்படியா நினைக்கிறீங்க? இல்ல, தேவனுடைய ஜனங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் கூட நிறைவாய் இருக்கிற ஜனங்களுக்காக, நிறைந்து காணப்படுகிறதான எண்ணிக்கையில் அதிகமாய் இருக்கிற ஜனங்களுக்காக நடத்துகிற, அரசாட்சி செய்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்கிற வழியினாலே இன்றைக்கு நம்முடைய தேசம் காக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. என்னுடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம், இன்னைக்கு நம்முடைய பிரதமர் நல்லா இருக்கிறார், நல்ல ஆட்சி செய்கிறார் சொன்னா நம்முடைய ஜெபத்தோடு கூட தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. இல்லனா எங்கேயோ போயிடும், அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது. ஆனால் இங்கே பார்க்கிறோம் என்னவா? அவன் அப்ப நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம் இருக்கிறது, உயர்ந்த அடைக்கலத்தில் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. அதுக்கு உதாரணமாக ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு சொல்லிட்டு. யார்கிட்ட சொன்னார்? மோசேயோடு கூட சொன்னார். யாத்திராகமத்துல, மோசே என்னிடத்தில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல இருக்கிறவன் என்ன பண்ண முடியாது? மரணத்தை சந்திக்க முடியாது. அந்த இடத்துல இருக்கிறவனுக்கு அறிவு இருக்கும். அந்த இடத்துல நான் கொண்டு போய் வச்சனவன் அறிவுள்ளவனா இருப்பான். அந்த இடத்துல இருக்கிறவன் என்னை மறுதலிக்க மாட்டான். ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துல நான் உன்னை வைத்து என் கரத்தினாலே நான் உன்னை மூடுவேன். ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்முடைய அடைக்கலம் எங்க இருக்குது? அந்த கண்மலையிலே உங்களையும் என்னையும் வைத்து நம்முடைய கரத்தினாலே மூடி அவர் பாதுகாக்கிறது. இதை விட நமக்கு என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க. எனக்கு நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது நீங்க சொல்றீங்களே, ஆனா உங்களுடைய அடைக்கலம் எங்க இருக்குது? ஹல்லேலூயா. பிதாவின் மூலமாக தேவனாகிய கர்த்தர்
அவர் சொன்னதுதான். உன்னை நான் எங்க வச்சிருக்கிறேன்? கண்மலைக்குள்ளே நான் உன்னை என்ன பண்ணிருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த சொல்ற, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் நினைச்சுக்கொள்ள, நான் எங்க இருக்கிறேன்? பூமியிலே நான் வாசம் பண்ணி கொண்டு இருந்தாலும் கூட என்னுடைய அடைக்கலம் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள்ளே நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். பார்த்தேன், உன்னதமான உயரமான மலையிலே ஒரு தொழுவம், அது பாதுகாக்கப்பட்ட இடம், அது தேவன் இருக்கிற இடம், உன்னை மேய்க்கிற இடம், அது உன்னை போஷிக்கிற இடம், அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே உன்னதமான ஒரு சூழ்நிலையில வைத்த. ஏன்? அவர் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அப்ப உலகத்தாரும் சொல்லல, நம்மை தான் சொல்லப்பட்டிருக்கிற வேதாகமம். உலகத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல, உலகத்தில் இருக்கிறவங்க படைக்கப்பட்ட எல்லாரையும் அறிவிலிட்டு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவரை அறிந்து, ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் மீண்டும் வந்த இடத்திற்கு விக்கிரகத்தை நோக்கி இந்த இடத்திலிருந்து ஓடுகிறான அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அறிவில்லாதவன். ஹல்லேலூயா. ஏன் ரெண்டு குடும்பத்தை முன் வைக்கிறேன் என்று சொன்னால், 20 வருடமாக தேவனை ஆராதித்தவர்கள் அவர்கள். பிசாசுக்கு இடம். பிள்ளைங்க வளர்ந்தாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய நிலை மாறும்போது அதைதான் பிசாசு எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். அதான் பார்த்துக்கிட்டு இருந்தான். இத்தனை காலம் ஒண்ணே இல்லை. ஆனால் சம்பாதிக்க ஆரம்பித்த பின்பு அங்கே நுழைந்தான். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி வித்தியாசமா போனது. மறுபடியும் ஜோதியை பார்க்க போயிட்டான். ஹல்லேலூயா. அந்த வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு எழுதுவார், நன்மையான எந்த ஈர்வும் பூரணமான எந்த வரமும் அதை அனுபவிச்சவனா ஆண்டவர் இடத்துல போகல, எந்த இடத்துல இருந்து வந்தாலும் அந்த இடத்துக்கு திரும்பி போனான். அங்க நன்மையானவைகளை அனுப்புவதனுடைய பேர் என்னன்னு எழுதியிருக்குது, அவர் தான் ஜோதிகளின் பிதா. அவரை விட்டுட்டு ஹல்லேலூயா ரட்சிக்க மாட்டாத, ஹல்லேலூயா ரட்சிக்க முடியாததான விக்கிரகத்தை நோக்கி ஓடுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறிவு கிடையாது என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறது. மற்றவங்களை நம்ம சொல்லல, நம்மை தான் நம்ம சொல்லிக் கொள்ள வேண்டும். யாருக்கு அறிவு இல்ல? ஆண்டவரை அறிந்த பின்பு ஆண்டவரை பின்மாறி போகிறானே. வேதம் சொல்லுகிறது என்ன? என்னை விட்டு தூரம் போகிறவர்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி இருக்குது. இல்ல இந்த மாதத்தின் 2வது வாரத்தில் சொல்ற, தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் என்னவாங்க? நாசமடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவங்க எங்க போறாங்களோ அதை பத்தி கவலை இல்லை. வேதம் சொல்லுகிறது, இருக்கிறவர்கள் நாம் அறிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்? அவர்களால் என்ன பண்ண முடியல? தேவனை அறிந்து தேவனை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனது இல்லை. உலகத்தினுடைய காரியம் அவர்களுக்கு பெரிதா இருந்தபடியினாலே தேவனை மறுதலித்து விட்டு போனவங்க தான் அவங்களை குறித்து சொல்லுது, அவங்க அறிவில்லாதவர்கள். ஆனால் இந்த 6 காரியம் தேவனை மறந்து அவரை விட்டு போனவர்களுக்கு தேவனாலே ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு, அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பின்பு எத்தனை காரியம் வருதா? 23 காரியங்கள். அவனை விடவே விடாது. ஆனால் தேவனை சார்ந்த இந்த 6 காரியங்களுக்குள்ளே ஒரு மனுஷன் வாழும்போது பாருங்க, உயர்ந்த அடைக்கலம், கண்மலையிலே அரண். அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, அவனுடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுக்கு தண்ணீர் என்னவா நிச்சயமாகவே கிடைக்கும். அப்ப நிச்சயம் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், சத்தியமா. ஹல்லேலூயா. எந்த இடத்துல பஞ்சம் வந்தாலும் பசி வந்தாலும் உனக்கு மட்டும் என்ன வர போறது கிடையாது. பஞ்சம் வர போறது இல்ல, பசி வர்றது போறது கிடையாது, தண்ணி இல்லாம போறது கிடையாது. ஏன்? எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார் பாருங்க. இதுல என்ன? உயர்ந்த அடைக்கலத்துல நீ வாசம் பண்ணுவ, அங்கதான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும், அதுதான் உன்னுடைய வீடு. 2வது உயர்ந்த கண்மலை
பாதுகாப்பு. மூன்றாவது காரியம் என்ன? உன்னுடைய அப்பம் தினமும் கிடைக்கும், பஞ்சம் என்பதே கிடையாது. எங்க இல்லாமல போனாலும் போகும், ஏன் அம்மா வீட்டுல கூட இருக்காத போகும், ஆனா உங்க வீட்டுல என்ன இருக்கோ எல்லாமே இருக்கும். அடுத்தது வேதம் சொல்லுகிறது, தண்ணீர் பஞ்சம் உலகம் எங்க இருக்கும், ஆனா உன் வீட்டுல தண்ணி பஞ்சமே இருக்காது. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. உலகம் முழுவதும் பஞ்சம் அப்பத்துக்கு இறந்து தெரிவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார் என்ன? உனக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்தவர் சொல்லுகிறார் என்ன? உனக்கு அப்பம் தினமும் கிடைக்கும். தினமும் வந்தவா புதுசா அவங்க சாப்பிட்டாங்க, பழசு சாப்பிடல. அப்படியாக நடத்துகிற தேவன். இதை காட்டிலும் இன்னொரு காரியத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க என்னவா? உன் கண்கள் ஏன் அழகாக சொல்லுகிறது, ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணோம். ஆமென் சொல்லுங்க. எந்த ராஜாவை? எந்த ராஜாவை? அரேபியாவில் இருக்கிறதா அந்த ராஜாவையா, அல்லது யூகேவில் இருக்கிறதா அந்த ராஜாவையா? இவங்கெல்லாம் போயிடுறவங்க. ஹல்லேலூயா. நித்தியமாக அழிவில்லாத ஒரு இடத்துல சிங்காசனத்தில் இருக்கிற அந்த ராஜா. எப்படி இந்த 6 காரியங்களுக்குள்ளே நீ இருப்பாயானால் இந்த உலகத்தில் இத்தனை ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ண போற? அந்த மகிமை பொருந்தினவராக அவர் வருகையிலே உன் கண்கள் என்ன பண்ணும்? அந்த ராஜாவை காணும். ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்கள் மகிமை பொருந்தினவராக காணும். அந்த மகிமையை பார்க்கணும்னா உன் கண்ணு எப்படி இருக்கணும்? மகிமை பொருந்தினதா இருக்கணும். அப்ப மாறி போயிடும், மர்வம் ஆயிடுவேன். சத்தம் கேட்ட உடனே எதுக்கெல்லாம் காதை மூடினியோ, வாயை மூடினியோ, கண்ணை மூடினியோ, இது மூன்றும் திறக்கும். முதல்ல சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்கும். அப்ப உடனே காது கேட்க உடனே என்ன ஆகும்? கண்ணு திறக்கும். வாய் பேசும், பேச முடியாத என்னென்னவோ நீ பெணாத்த போற. ஹல்லேலூயா. அந்த மகிமையை பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? மறுரூப மலையில தனக்கு விழுந்தாங்க. அந்த மகிமையை பார்க்க முடியல. ஆனா அவங்க விழுந்தானுங்க. நீங்கள் நானும் விழமாட்டோம். அந்த மகிமையை நம்மளால என்ன பண்ண முடியும்? பார்த்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படி. இரண்டாவது இன்னொன்னு பார்க்குமா? என்னவா? ஹல்லேலூயா. தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். அந்த தேசம் என்னது? ஹல்லேலூயா. அவரை மகிமை பொருந்தினவராயும் பார்த்தோம். ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் போது தேவனுடைய மகிமை மட்டும் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிறதான சிங்காசனத்தில் இருக்கிறதான அவரை பார்க்கிறப்ப அந்த தேசத்தை நீ சேர்த்து என்ன பண்ணுவ? உன் கண்கள் காணும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஹல்லேலூயா. எனக்கு வேணும். ஹல்லேலூயா. என்னுடைய அழைப்பு அதுதான். என்னை அழைத்தது அதற்காக தான். என்னை அழைத்தவர் அவர் எனக்காகவே தன் ஜீவனை கொடுத்து என்னை நீதிமானாக்கி பரிசுத்தமானாக்கி. ஹல்லேலூயா. என்னை ஒவ்வொரு நாளும் என்னை மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் மறுரூபமாகிக் கொண்டிருக்கிறார். அவர் மகிமை வெளிப்படும் போது பூரண மகிமையோடு கூட அவருடைய சாயலோடு கூட அவரை எதிர்கொண்டு போக அதுக்கு தான் அறிவு அவசியம். அறிவு எதுக்கு? தேவனை அறிகிற அறிவு அடைந்த பின்பு இந்த உலகத்திலே நீ வாழ்கிற நாட்கள் எல்லாம் நீ அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும், ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை நீ செய்துகிட்டு இருந்தீங்கன்னா இந்த 33ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி எத்தனை நெருப்பு கடல் வந்தாலும் சரி, எத்தனை இயற்கை சிற்றங்கள் வந்தாலும் சரி,
அவைகள் உன்னை சேதப்படுத்த முடியாது, புரண்டு உன் மேல வர முடியாது, உன்னை தீக்கிரை ஆக்க முடியாது. காரணம் என்ன? நீ 6 காரியங்களுக்குள்ளே தேவனோடு கூட வாழ்கிற ஒரு மனுஷன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. என்னுடைய அழைப்பு அதுதான். சொல்லுங்க, என்னுடைய அழைப்பு அதுதான். நான் இஸ்ரவேல் ஜனங்களை போல அல்ல. அல்லேலூயா. விக்கிரகத்தை நான் உண்டாக்குறவன் அல்ல. எப்ப நான் விட்டுட்டு வந்துட்டேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன்? ஒரு புது அறிவுள்ளவனாக, தேவனை அறிகிற அறிவுள்ளவனாக நான் என்ன பண்ணிருக்கிறேன்? ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். அதுதான் உண்மை. அல்லேலூயா. திருவிருந்துக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.